சிங்கராயா, தேவியனை பிடிப்பதற்காக சேனாதிபதி சித்திரசேனர் சென்னை பல நாட்களாகிவிட்டது. இதுவரை ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. ஒருவேளை தேவியனால் தாக்கப்பட்டு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கும். நம் சேனாதிபதி அவ்வளவு கோழை அல்லவே. ஜெயதீரனை பிடித்து வராமல் என் முகத்தில் விழிக்கக் கூடாது என்று தாங்கள் கண்டிப்பாக அல்லவா உத்தரவு போட்டு அனுப்பியிருக்கிறீர்கள். அவசே, தங்களை பார்க்க ஒரு சாமியார் வந்திருக்கிறார். என்ன சாமியார்? மன்னவா, ஒருவேளை அந்த வீரப்ப சாமியாக இருக்குமோ? சிங்கராயா, பாதாள குகையில் அடைபட்டு கிடக்கும் வீரப்பசாமி அவ்வளவு எளிதில் வெளியில் வந்துவிட முடியாது. சங்கரா சரணம், சாமியே சரணம். வணக்கம் சாமி. மனம் போல் வாழ்வாயாக மகனே, மனம் போல் வாழ்வாயாக. நீயும் அமரு மகனே. சுவாமி, தங்கள் பேர் என்னவோ? எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? இந்த நாட்டைச் சேர்ந்தவன் தான் மகனே. இதற்கு முன்னால் இருந்த உத்தம அரசனின் கொடுமையை தாங்க முடியாமல் இந்த நாட்டை விட்டு காட்டுக்கு போய் 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போது நான் இருப்பது கழுகுமலை. என் பெயர் கண்டப்பசாமி. சாமியே சரணம். சுவாமி, திடீரென்று இங்கு வந்த காரணம்? உன் நல்லெண்ணத்தையும் நேர்மையான ஆட்சியையும் கேள்விப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. நிறைவேறவில்லை மகனே, நிறைவேறவில்லை. அப்படியா? ஆம் மகனே, இன்று கூட வர முடியவில்லை. என்ன செய்வது? நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியை மனதில் வைத்துக் கொண்டு என்னால் அங்கு இருக்க முடியவில்லை. அதனால் தான் வேகமாக ஓடி வந்தேன். என்ன சுவாமி? சங்கரா சரணம், சாமியே சரணம். சிங்கராயா, என்ன சுவாமி? மகனே, 2 தினங்களுக்கு முன் கழுகுமலை காட்டில் உத்தம அரசனை தெய்வாதீனமாக சந்தித்து விட்டேன். உத்தம அரசனையா? குகையில் அல்லவா அடைத்து வைத்திருந்தோம். எப்படியோ தப்பியிருப்பான் போல் இருக்கிறது. மகனே, மகனே, உன்னை கொன்று இந்த நாட்டை மீட்பதற்காக ஆட்களை சேர்ப்பதாகவும் கூடிய சீக்கிரமே படையெடுக்கப் போவதாகவும் சொன்னார். இதை கேட்டவும் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது இந்த தள்ளாத வயதில்? சுவாமி, தாங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? பற்றற்று பரந்த காட்டை அடைந்த நான் எதற்காக மகனே பொய் சொல்ல போகிறேன்? தர்மசீலனான உனக்கு ஆபத்து நேரக்கூடாது என்பதற்காகத்தானே ஓடோடி வந்தே விஷயத்தை சொன்னேன். சுவாமி, அப்படி என்றால் உத்தமன் இருக்கும் இடத்தை உங்களால் காட்ட முடியுமா? நான் வந்ததே அதற்குத்தானே. மகனே, நீ மட்டும் என்னுடன் தண்டியில் வந்தால் அவன் இருக்கும் இடத்தை காட்டி விடுகிறேன். பிறகு படையுடன் சென்று அவனை சிறைப்படுத்தி விடு. இப்போதே புறப்படுவோம் சுவாமி. எங்கேப்பா? வா நண்பா, நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாள். கழுகுமலை காட்டில் அரசன் உத்தமன் இருக்கிறாராம். யார் சொன்ன? இதோ நேரில் கண்டு பேசிய சுவாமிகள். யார் இந்த சாமியா? கழுகுமலை கண்டப்ப சுவாமி. கண்டப்ப சுவாமி. மகனே, ஆசீர்வாதம் செய்யட்டுமா? அதை கடைசியில் வைத்துக் கொள்வோம். முதலில் கேட்பதற்கு பதில், மன்னருடன் நீர் பேசியது உண்மைதானா? ஐயோ மகனே, இந்த பழுத்த ஞானியின் வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? ரத்தனத்தை போல் நானும் முட்டாளல்ல. மணிக்க, ஏன் சுவாமியார் நல்லவர், அவருடன் போய் அரசர் இருக்கும் இடத்தை பார்த்து வரலாம் என்று சொல்லுகிறாயா? மடையா, சாமியார் வார்த்தை நம்பித்தானே உத்தம அரசன் கேட்டான். காவி உடையை கொண்டுதானே நாம் இந்த நிலைக்கு வந்தோம். அதை மறந்து இந்நாளை நம்பி புறப்பட்டாயே, உனக்கு மூளை இருக்கிறதா? முன் யோசனை இல்லாதவர் என்பதால் தான் இதுவரையில் உன்னிட விஷயத்தை சொல்லாமல் இருந்தேன். அரசரை கொல்ல சொல்லி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கொன்று விட்டான். அப்படி இருக்க இவன் எப்படி பார்த்திருக்க முடியும்? மகனே, மகனே, நிறுத்து.
யாருக்கு யார் மகன்? வீரர்களே, இவரை பிடிவீங்கள். இனிமேல் உங்களுக்கு சூட்ட வேண்டிய பெயர் இதைத்தா பேசுகிறாய்? நன்றி கட்ட நாய். நாய் நன்றி உள்ளது, ஆனால் நீங்கள் நன்றி கட்ட பெயர்கள். சித்திரசேனா, அனாதையாக திரிந்த உன்னை சேனாதிபதியாக்கினேன். அது குற்றமில்லை. அப்பாவியான என் தந்தையையும் அரசரையும் கொன்று அராஜகத்தால் ஆட்சி புரிகிறீரே, அதுதான் மன்னிக்க முடியாத குற்றம். இது அன்றே தெரிந்திருந்தால் பதவியா ஏற்றிருப்பேன், உங்களை போய்க்கு போய் வாங்கியிருப்பேன். ரத்தனம், இவரிடம் இவ்வளவு பேச்சதற்கு எடுத்துக்கொண்டு வாவித்தல். உங்களையும் இழுத்துக்கொண்டு போகும் நேரம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது. நாட்டிலே அடித்து செல்லும் எச்சிலே கூட கோபுரத்தில் போய் ஒட்டிக் கொள்கிறது. ஆனால் அது அங்கேயே இருக்க முடியாது என்பதை மறந்து விடாதீர்கள். வீரர்களே, ரோணி அழைத்து வைத்திருக்கும் திரையின் பக்கத்து திரையில் இவனை அடையுங்கள். வைத்தியக்காரன், இன்னும் எதற்காக சிறையிலே அடைக்க சொல்லுவாய்? எல்லோரையும் கொண்டு வைக்கும். அதுதான் நடக்காது. மனிதனை மிருகங்களாக மதிக்கும் மனித மிருகங்களே, இனி இந்த நாட்டிலே ஒரு காக்காய் குருவிகளுக்கு உங்களால் சொல்ல முடியாது. திருமணி, தேடிய காலத்தில் கிடைக்காமல் நீயாகவே வந்து மாட்டிக்கொண்டாய். வீரர்களே, இவனையும் ஆறு மாடு நினைச்சு போடுறது 3.25 நாள்ல 6.25 பேர் ஓடிக்கின்றா. பதவி வெறிபிடிச்ச பதவி பசங்க. வீரர்களே, இவனையும் பிடித்து கட்டுங்கள். அரசரை கொன்று விட்டதாக நினைத்தீர்கள்? இதோ இருக்கிறார் உத்தம அரசர். உத்தமன், அயோக்கிய பயனை, அன்று நீ எப்படியோ தப்பி விட்டாய், இன்று நீ தப்பவே முடியாது.